ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் மலர் பேசுகிறேன். ஸ்கோர் கிளவரிலிருந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம மே 16, 2026 அன்று த ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் தான். ஒரு வெரி டீட்டெயில்டு பிரேக் டவுன் வேணும்னா நீங்க நம்ம ஸ்கோர் கிளவர் எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு எடிட்டோரியலையும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸாக பிரித்து அதோட வொகாபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ், கான்டெக்ஸ்ட், 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் டோன் என்று எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் குவெஸ்டின்ஸும் பிராக்டிஸ் பண்ண இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஸ்கோர் கிளவர் தினசரி டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொகாபுலரிஸ் பிடிஎஃப்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. இதுல முக்கியமான வொகாபுலரிஸ்க்கு சூப்பரான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன அட்வைஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏதாவது ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு புரியலனா தயங்காம பாஸ் பண்ணிட்டு நல்லா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பழகுங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெறும் 6 மந்த்ஸ்ல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. சரி, இப்போ நாம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போகலாம். டைட்டில்: தலைப்பு சூப்பர் பவர் சம்மிட், வல்லரசு மாநாடு, ஆன் த ட்ரம்ப் விசிட் டு சைனா, ட்ரம்ப் சீனா சென்றது குறித்து. சப்டைட்டில்: துணை தலைப்பு, as the US and China renegotiate ties, அமெரிக்காவும் சீனாவும் தங்களது உறவுகளை மீண்டும் பேச்சுவார்த்தை மூலம் சீரமைக்கும் போது. இந்தியா must reinforce its strategic autonomy, இந்தியா தனது மூலோபாய தன்னாட்சியை வலுப்படுத்த வேண்டும். இங்கே ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்னா ஒரு நாடு எந்த ஒரு வெளிநாட்டு அழுத்தமும் இல்லாமல் சொந்தமாக முடிவெடுக்கும் உரிமை என்று அர்த்தம். As US President Donald Trump left Beijing on Friday, வெள்ளிக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெய்ஜிங்கை விட்டு புறப்பட்டபோது. After 2 days of talks with Chinese President Xi Jinping, சீன அதிபர் Xi Jinpinguடன் 2 நாட்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு, the world's 2 biggest powers appeared to have come to a temporary truce. உலகின் 2 மிகப்பெரிய வல்லரசுகளும் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு வந்தது போல் தோன்றியது. இங்கே ட்ரூஸ் அப்படின்னா சண்டையை நிறுத்தி வைக்க ஒப்புக்கொள்ளும் தற்காலிக அமைதி அல்லது போர் நிறுத்தம் என்று அர்த்தம். How long it will last remains to be seen. இது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Given that the summit concluded without any apparent breakthroughs, ஏனெனில் இந்த மாநாடு எந்த ஒரு வெளிப்படையான பெரிய முன்னேற்றமும் இல்லாமல் முடிவடைந்தது. இந்த long list of differences, இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால வேறுபாடுகள் பட்டியலில் from trade to Taiwan that have strained relations, அதாவது வர்த்தகம் முதல் தைவான் வரையிலான பிரச்சனைகள் இவர்களது உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளன. இந்த வாக்கியத்தில் வரும் apparent breakthroughs அப்படின்னா கண்கூடாக தெரியும் மிகப்பெரிய முன்னேற்றம் என்றும், strained அப்படின்னா உறவில் ஏற்பட்ட விரிசல் அல்லது மனக்கசப்பு என்றும் அர்த்தம். Instead, both sides appear focused. அதற்கு பதிலாக இரு தரப்பும் கவனம் செலுத்துவது போல் தெரிகிறது. On injecting some stability into a relationship, தங்களது உறவில் கொஞ்சம் நிலைத்தன்மையை புகுத்துவதில். That has of late seen many ups and downs. அது சமீப காலமாக பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்துள்ளது. இங்கே of late அப்படின்னா சமீப காலமாக என்று அர்த்தம். Mr. Xi offered a new label for ties. திரு Xi உறவுகளுக்கு ஒரு புதிய பெயரை வழங்கினார். Calling for a constructive relationship of strategic stability, மூலோபாய நிலைத்தன்மையின் ஆக்கப்பூர்வமான உறவு என்று அழைப்பு விடுத்தார். For the remaining years of Mr. Trump's term and beyond, திரு ட்ரம்பின் பதவிக்காலத்தின் மீதமுள்ள ஆண்டுகள் மற்றும் அதற்கும் மேலாக. If both agree on the need for some stability, இரு தரப்பும் ஒரு சில நிலைத்தன்மையின் அவசியத்தை ஏற்றுக்கொண்டாலும், their priorities appear to differ. அவர்களின் முன்னுரிமைகள் வேறுபடுவது போல் தெரிகிறது. Mr. Xi told Mr. Trump that Taiwan was the most important issue in the relationship. இந்த உறவில் தைவான் தான் மிக முக்கியமான பிரச்சனை என்று திரு Xi திரு ட்ரம்பிடம் கூறினார்.
which could descend into conflict if not properly managed. இதை சரியாக கையாளாவிட்டால் அது மோதலாக மாறக்கூடும். இங்கே descend into conflict அப்படின்னா ஒரு நிலைமை மோசமாகி சண்டையாக அல்லது மோதலாக மாறுதல் என்று அர்த்தம். The US stance on Taiwan remains unchanged. தைவான் மீதான அமெரிக்காவின் நிலைப்பாடு மாறாமல் உள்ளது, which includes substantial arms sales. இதில் கணிசமான ஆயுத விற்பனையும் அடங்கும். இந்த இடத்தில் ஸ்டான்ஸ் அப்படின்னா நிலைப்பாடு என்றும், substantial அப்படின்னா பெரிய அளவிலான அல்லது கணிசமான என்றும் அர்த்தம். How this detente will handle the Trump administration's next sale remains to be seen. இந்த சுமூகமான உறவு ட்ரம்ப் நிர்வாகத்தின் அடுத்த ஆயுத விற்பனையை எப்படி கையாளப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இங்கே டெட்டாண்ட் அப்படின்னா இரண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள பகைமை தணிந்து மீண்டும் சுமூகமான உறவு திரும்புதல் என்று அர்த்தம். For Mr. Trump, getting China to buy more American goods. திரு ட்ரம்பை பொறுத்தவரை சீனாவை அதிக அமெரிக்க பொருட்களை வாங்க வைப்பதும், அண்ட் ரிலாக்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஆன் ரேர் எர்த்ஸ் மற்றும் ரேர் எர்த்ஸ் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதும் ஆர் கீ மெட்ரிக்ஸ் ஆஃப் த ஹெல்த் ஆஃப் டைஸ். உறவின் ஆரோக்கியத்தை அளவிடும் முக்கிய அளவுகோல்களாகும். இங்கே ரேர் எர்த்ஸ் என்பது மாடர்ன் டெக்னாலஜிஸ்க்கு பயன்படும் சில அரிய கனிமங்களை குறிக்கும், மேலும் மெட்ரிக்ஸ் அப்படின்னா அளவுகோல்கள் என்று அர்த்தம். He said that Beijing had agreed to buy 200 Boeing aircraft. பெய்ஜிங் 200 போயிங் விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டதாக அவர் கூறினார். ஸ்டெப் அப் பர்ச்சேசஸ் ஆஃப் சோயாபீன். சோயாபீன் கொள்முதலை அதிகரிக்கவும், அண்ட் ரிலாக்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் யுஎஸ் பீஃப் எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் அமெரிக்க மாட்டிறைச்சி ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் ஒப்புக்கொண்டார். The 3 Bs he has emphasized. இதைத்தான் அவர் வலியுறுத்தும் 3 Pக்கள் என்று கூறுகிறார். இங்கே ஸ்டெப் அப் அப்படின்னா ஒரு விஷயத்தை அதிகரித்தல் அல்லது துரிதப்படுத்துதல் என்று அர்த்தம். The US has also allowed 10 Chinese firms. அமெரிக்காவும் 10 சீன நிறுவனங்களை அனுமதித்துள்ளது. To resume advanced NVIDIA chips. மேம்பட்ட NVIDIA சிப்புகளை மீண்டும் வாங்க. இங்கே resume அப்படின்னா ஒரு செயல் இடைநிறுத்தப்பட்ட பிறகு அதை மீண்டும் தொடங்குதல் என்று அர்த்தம். Both sides have discussed setting up a board of trade. இரு தரப்பும் ஒரு board of tradeஐ அமைக்க விவாதித்துள்ளன. To manage trade issues. வர்த்தக பிரச்சனைகளை கையாள, including reducing tariffs on some Chinese goods. அதாவது சில சீன பொருட்கள் மீதான இறக்குமதி வரிகளை குறைப்பது உட்பட. And a board of investment to greenlight Chinese investment in non-sensitive sectors. அதிக பாதுகாப்பு தேவையில்லாத உணர்ந்தில்லாத துறைகளில். இங்கே tariffs அப்படின்னா இறக்குமதி வரி என்றும், greenlight அப்படின்னா அனுமதி வழங்குதல் என்றும் அர்த்தம். These deals, if confirmed, may at most lead to a pause in a bruising trade war. இந்த ஒப்பந்தங்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் அதிகபட்சமாக ஒரு கடுமையான வர்த்தக போரில் ஒரு இடைவெளியில் ஏற்படுத்தலாம். இங்கே ப்ரூசிங் அப்படின்னா கடுமையான காயத்தை அல்லது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அர்த்தம். However, the Beijing summit has also served as a reminder. இருந்தபடியும் பெய்ஜிங் மாநாடு ஒரு நினைவூட்டலாகவும் செயல்பட்டுள்ளது. Of the broader changing structural dynamics in relations. உறவுகளில் பரவலாக மாறிவரும் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை பற்றி between the world's 2 biggest powers. உலகின் 2 மிகப்பெரிய வல்லரசுகளுக்கு இடையே. If the US remains the preeminent military power today, இன்று அமெரிக்கா மிக முக்கியமான இராணுவ வல்லரசாக இருந்தாலும், it is the limits of its ability to command global influence. உலகளாவிய செல்வாக்கை செலுத்தும் அதன் திறனின் எல்லைகள்தான் that have come into question increasingly, all the more so after the Iran war. குறிப்பாக ஈரான் போருக்கு பிறகு இது இன்னும் அதிகமாகியுள்ளது. இங்கே ப்ரீஎமினன்ட் அப்படின்னா அனைவரை விட மிகச்சிறந்த அல்லது முக்கியமான என்று அர்த்தம். China for its part has made it clear. சீனா தன் பங்கிற்கு தெளிவுபடுத்தியுள்ளது. It is no longer interested in biding its time. அது இனிமேல் அமைதியாக நேரம் வரும் வரை காத்திருக்க விரும்பவில்லை. Or hiding its global ambitions. அல்லது தனது உலகளாவிய லட்சியங்களை மறைக்க விரும்பவில்லை. இங்கே biding its time அப்படின்னா சரியான தருணம் வரும் வரை பொறுமையாக காத்திருத்தல் என்று அர்த்தம். As Mr. Z put it to Mr. Trump,
திரு ஜி திரு ட்ரம்பிடம் கேட்டது போல, கேன் சைனா அண்ட் த யூஎஸ் அவாய்ட் த தூசிடிஸ் ட்ராப்? சீனாவும் அமெரிக்காவும் தூசிடிஸ் ட்ராப்பை தவிர்க்க முடியுமா? ஆஃப் அன் இன்னெவிட்டபிள் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த எஸ்டாப்ளிஷ்ட் பவர் அண்ட் த ரைசிங் பவர். அதாவது ஒரு நிறுவப்பட்ட வல்லரசுக்கும் வளர்ந்து வரும் நாடுக்கும் இடையேயான தவிர்க்க முடியாத மோதலை. அண்ட் கிரியேட் எ நியூ மாடல் ஆஃப் ரிலேஷன்ஸ். மற்றும் உறவுகளின் புதிய மாதிரியை உருவாக்க முடியுமா? இங்கே தூசிடிஸ் ட்ராப் என்பது ஒரு வரலாற்று சொல். அதாவது ஒரு பழைய வல்லரசு புதுசா வளரும் நாட்டை பார்த்து பயந்து அவசரப்பட்டு போருக்கு செல்வது. இன்னெவிட்டபிள் அப்படின்னா தவிர்க்க முடியாத என்று அர்த்தம். This question holds significance for India and the rest of the world. இந்த கேள்வி இந்தியாவுக்கும் உலகின் பிற நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. Which have to navigate this rivalry. ஏனெனில் அவர்கள் இந்த இரண்டு நாடுகளின் போட்டியை சமாளித்து பயணிக்க வேண்டும். இங்கே navigate அப்படின்னா ஒரு கடினமான சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக சமாளித்து கடந்து செல்லுதல் என்று அர்த்தம். Standing up to US pressure. அமெரிக்காவின் அழுத்தத்தை எதிர்த்து நிற்பதும், while managing difficult relations with an increasingly confident China, அதே நேரத்தில் பெருகிய முறையில் நம்பிக்கையுடன் இருக்கும் சீனாவுடன் கடினமான உறவுகளை கையாளுவதும் will be two key tests of India's diplomacy in the years to come. வருங்காலங்களில் இந்தியாவின் ராஜதந்திரத்திற்கு இரண்டு முக்கிய சோதனைகளாக இருக்கும். இங்க டிப்ளமசி அப்படின்னா வெளிநாடுகளுடனான உறவுகளை கையாளும் ராஜதந்திரம் என்ற அர்த்தம். reinforcing India's strategic autonomy and independence. இந்தியாவின் மூலோபாய தன்னாட்சி மற்றும் சுதந்திரத்தை வலுப்படுத்துவது. rather than diluting it. அதை நீர்த்துப்போக செய்வதற்கு பதிலாக. will offer the best path forward. எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை வழங்கும். இங்கே டைல்யூட்டிங் அப்படின்னா ஒரு விஷயத்தின் வலிமையை குறைத்தல் அல்லது நீர்த்துப்போக செய்தல் என்று அர்த்தம். சரி, இரண்டாவது எடிட்டோரியல்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நீங்க இங்கிலீஷ் வொக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அப்புறம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாம் படிச்சுட்டு உடனே மறந்து போகுதா? கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்ல ஒரு யுனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை படிச்சீங்கன்னா அது எப்போ உங்க மனசுல இருந்து மறக்கும்னு அந்த ஆப்பே ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டான நேரத்துல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். ஸோ நீங்க படிச்ச விஷயத்த லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். அதனால உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, குறைஞ்சது உங்களோட 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ நாம இரண்டாவது எடிட்டோரியலை பார்க்கலாம். டைட்டில், தலைப்பு, ஜகர்நாட் ரோல்ஸ் ஆன். மாபெரும் தேர் உருண்டு கொண்டே இருக்கிறது. On the third phase of SCR of electoral rolls. வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் 3ஆம் கட்டம் குறித்து. இங்க ஜகர்நாட் அப்படின்னா ஒருபோதும் தடுக்க முடியாத மாபெரும் சக்தி அல்லது பிரம்மாண்டமான தேர் என்ற அர்த்தம். SCR என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதன் சுருக்கம். அதாவது வாக்காளர் பட்டியலை தீவிரமாக சரிபார்க்கும் முறை. சப்டைட்டில், துணைத்தலைப்பு, தி அனாமலிஸ் ஆஃப் ஃபேஸ் 2 ஆஃப் தி SCR. SCRின் 2ஆம் கட்டத்தில் நடந்த முரண்பாடுகள். டிமாண்ட் அ ஃப்ரெஷ் அப்ரோச் ஃப்ரம் தி ECI இன் ஃபேஸ் 3. 3ஆம் கட்டத்தில் தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒரு புதிய அணுகுமுறையை கோருகின்றன. இங்க அனாமலிஸ் அப்படின்னா வழக்கத்திற்கு மாறான விஷயங்கள் அல்லது முரண்பாடுகள் என்றும், ECI என்பது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை குறிக்கும். The Election Commission of India has announced a third phase. இந்திய தேர்தல் ஆணையம் 3ஆம் கட்டத்தை அறிவித்துள்ளது. Of its controversial special intensive revision of electoral rolls. வாக்காளர் பட்டியலின் சர்ச்சைக்குரிய சிறப்பு தீவிர திருத்தத்தின். Covering 16 states and 3 union territories with a combined electorate of 36.73 crore. இதில் மொத்தம் 36.73 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இங்க கான்ட்ரோவர்ஷியல் அப்படின்னா சர்ச்சைக்குரிய என்றும், எலெக்டரேட் அப்படின்னா வாக்காளர்கள் என்றும் அர்த்தம். Given what transpired in phase 2, 2ஆம் கட்டத்தில் என்ன நடந்தது என்பதை கருத்தில் கொண்டால், a staggering net trim of 10.2% in the rolls. வாக்காளர் பட்டியலில்
10.2% என்ற அளவில் அதிர்ச்சியூட்டும் மிகப்பெரிய நீக்கம் நடந்துள்ளது. இட் வுட் பி ப்ரூடென்ட் ஃபார் தி இசிஐக்கு இது விவேகமானதாக இருக்கும். டு மேக் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் ஹவு இட் கண்டக்ட்ஸ் திஸ் தேர்ட் ஃபேஸ். இந்த மூன்றாம் கட்டத்தை அது எப்படி நடத்துகிறது என்பதில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்வது. So that the disenfranchisement visible particularly in states such as West Bengal is not repeated. அதனால் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் காணப்பட்ட வாக்களிக்கும் உரிமை பறிக்கப்படுவது மீண்டும் நிகழாமல் இருக்கும். இந்த வாக்கியத்தில் டிரான்ஸ்பயர்ட் அப்படின்னா நடந்தது என்றும், ஸ்டாகரிங் அப்படின்னா பிரமிக்க வைக்கும் அல்லது அதிர்ச்சியூட்டும் என்றும், ப்ரூடென்ட் அப்படின்னா விவேகமான அல்லது புத்திசாலித்தனமான என்றும், டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு குடிமகனின் வாக்களிக்கும் உரிமையை பறித்தல் என்றும் அர்த்தம். At least, the exercise will not be hurried through because of an impending election. குறைந்தபட்சம் இந்த செயல்முறை அவசரமாக முடிக்கப்படாது, வரவிருக்கும் ஒரு தேர்தலின் காரணமாக. இங்க impending அப்படின்னா மிக விரைவில் நடக்கப் போகிற என்று அர்த்தம். The SCR has produced mass deletions of varying scale across states. SCR மாநிலங்கள் முழுவதும் பல்வேறு அளவுகளில் பெருமளவிலான பெயர் நீக்கங்களை உருவாக்கியுள்ளது. With West Bengal's the most egregious. இதில் மேற்கு வங்கத்தின் நிலைமை மிகவும் மோசமானது. இங்க mass deletions அப்படின்னா பெருமளவில் பெயர்களை நீக்குதல் என்றும், egregious அப்படின்னா மிகவும் மோசமான அல்லது அதிர்ச்சியூட்டும் வகையில் தவறான என்றும் அர்த்தம். This was the cumulative result. இது ஒரு ஒட்டுமொத்த விளைவாகும். Of the ECI's reliance on faulty software. தவறான மென்பொருளை ECI நம்பியிருந்ததன் arbitrary criteria and methodological flaws. தன்னிச்சையான அளவுகோல்கள் மற்றும் வழிமுறை பிழைகளின். Which together led to the removal. இவை அனைத்தும் சேர்ந்து நீக்குவதற்கு வழிவகுத்தன. Of a disproportionately higher number of electors. மிக அதிக அளவிலான வாக்காளர்களை. From marginalized and minority communities. விளிம்பு நிலை மற்றும் சிறுபான்மை சமூகங்களிலிருந்து, most notably in West Bengal. குறிப்பாக மேற்கு வங்கத்தில். இந்த இடத்தில் cumulative அப்படின்னா ஒட்டுமொத்தமான என்றும், ரிலையன்ஸ் அப்படின்னா ஒன்றை முழுமையாக நம்பியிருத்தல் என்றும், ஆர்பிட்ரரி அப்படின்னா எந்த ஒரு தர்க்கரீதியான அடிப்படையும் இல்லாமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பது என்றும், மெத்தடலாஜிக்கல் ஃப்ளாஸ் அப்படின்னா வழிமுறைகளில் உள்ள பிழைகள் என்றும், டிஸ்ப்ரொபோர்ஷனட்லி அப்படின்னா விகிதாச்சாரத்திற்கு மீறிய அதிக அளவில் என்றும் அர்த்தம். Across states, the SCR was marked by the centralization of data and decision-making. மாநிலங்கள் முழுவதும் SCR-இல் தரவுகள் மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரம் மையப்படுத்தப்பட்டது. In ECI authorities in New Delhi. புதுதில்லியிலுள்ள ECI அதிகாரிகளிடம். Rather than with empowered electoral registration officers in the states. மாநிலங்களில் அதிகாரம் பெற்ற வாக்காளர் பதிவு அதிகாரிகளிடம் இருப்பதற்கு பதிலாக. By booth rationalization conducted in parallel with enumeration. கணக்கெடுப்புடன் இணையாக வாக்குச்சாவடி சீரமைப்பு நடத்தப்பட்டதால். Rather than after it. கணக்கெடுப்புக்கு பிறகு நடத்துவதற்கு பதிலாக. Which obscured the scale of deletions. இது பெயர் நீக்கங்களின் அளவை மறைத்தது. And made it harder for electors to verify their inclusion. மேலும் வாக்காளர்கள் தங்கள் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்ப்பதை கடினமாக்கியது. And by software errors that deleted entire sets of duplicate names rather than only the excess entries. கூடுதல் உள்ளீடுகளை மட்டும் நீக்குவதற்கு பதிலாக. இங்க சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா எல்லா அதிகாரங்களையும் ஒரே இடத்தில் குவிப்பது அல்லது மையப்படுத்துவது என்றும், பூத் ரேஷனலைசேஷன் அப்படின்னா வாக்குச்சாவடிகளை சரி செய்து மாற்றுவது அல்லது சீரமைப்பது என்றும், என்யூமரேஷன் அப்படின்னா மக்கள் தொகை அல்லது வாக்காளர் கணக்கெடுப்பு என்றும், அப்ஸ்கியூர்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவாக தெரியாமல் மறைத்தது என்றும் அர்த்தம். Most fundamental of all is the design of the enumeration process itself. அனைத்திலும் மிகவும் அடிப்படையானது கணக்கெடுப்பு செயல்முறையின் வடிவமைப்பே. Which places the onus on electors. இது வாக்காளர்கள் மீது பொறுப்பை சுமத்துகிறது. Rather than on ECI officials. ECI அதிகாரிகள் மீது சுமத்துவதற்கு பதிலாக. To establish eligibility on the rolls. வாக்காளர் பட்டியலில் தகுதியை நிறுவுவதற்கு. இங்க ஃபண்டமெண்டல் அப்படின்னா அடிப்படையான என்றும்,
ஓனஸ் அப்படின்னா பொறுப்பு அல்லது பாரம் என்றும் அர்த்தம். தி aggregate result of these flaws is visible in the data. இந்த பிழைகளின் ஒட்டுமொத்த முடிவும் தரவுகளில் தெளிவாக தெரிகிறது. Gender ratio drops in the electorate across nearly every state where the SCR was conducted. எங்க SCR நடத்தப்பட்டதோ அங்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநிலத்திலும் வாக்காளர்களிடையே பாலின விகிதம் குறைந்துள்ளது. தமிழ்நாடு being the notable exception. இதில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க விதிவிலக்காகும். And mismatches with officially estimated elector population ratios. மற்றும் அதிகாரப்பூர்வமாக மதிப்பிடப்பட்ட வாக்காளர் மக்கள் தொகை விகிதங்களுடன் பொருந்தாத நிலை காணப்படுகிறது. இங்க aggregate அப்படின்னா ஒட்டுமொத்த என்றும் exception அப்படின்னா விதிவிலக்கு என்றும் அர்த்தம். Yet, none of this has moved the ECI to change course. இருப்பினும் இவை எதுவும் ECI-ஐ தனது பாதையை மாற்றிக்கொள்ள தூண்டவில்லை. That the lessons of Bihar were not absorbed in phase 2 itself raises the suspicion that the insouciance is by design. பீகாரின் பாடங்கள் இரண்டாம் கட்டத்திலேயே உள்வாங்கப்படவில்லை என்பது இந்த அலட்சியம் திட்டமிட்டே செய்யப்படுகிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. இங்க அப்சார்ப்ட் அப்படின்னா ஒரு விஷயத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உள்வாங்கப்படுதல் என்றும், இன்சூஷியன்ஸ் அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாத அலட்சியம் அல்லது கவலையற்ற தன்மை என்றும் அர்த்தம். Worryingly, the Supreme Court of India has chosen managerial supervision over adjudication. கவலைக்குரிய விதமாக இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதை விட நிர்வாக மேற்பார்வையை தேர்ந்தெடுத்துள்ளது. Directing the acceptance of more identity documents, கூடுதல் அடையாள ஆவணங்களை ஏற்க உத்தரவிட்டு, deploying judicial officers, நீதித்துறை அதிகாரிகளை பணியற்றி, even as the underlying questions on Section 21 of the Representation of the People Act, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 21 குறித்த அடிப்படையான கேள்விகள், and on the shifting of the burden of proof to electors, மற்றும் ஆதாரத்தை நிரூபிக்கும் சுமையை வாக்காளர்களுக்கு மாற்றுவது குறித்த கேள்விகள் remain unresolved, தீர்க்கப்படாமலேயே இருக்கும் நிலையிலும். இந்த இடத்தில் மேனேஜீரியல் சூப்பர்விஷன் அப்படின்னா வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்வதை விட்டுவிட்டு வெறும் நிர்வாக மேற்பார்வை செய்வது என்றும், அட்ஜோடிகேஷன் அப்படின்னா நீதிமன்றம் ஒரு வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்குதல் என்றும், பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னா ஒரு விஷயம் உண்மை என்று ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பொறுப்பு என்றும் அர்த்தம். As phase 3 commences, மூன்றாம் கட்டம் தொடங்கும்போது, the burden now falls on political parties and civil society. இப்போது சுமை அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூகத்தின் மேல் விழுகிறது. To sensitize electors, வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த. To ensure that their enumeration forms are properly processed. அவர்களின் கணக்கெடுப்பு படிவங்கள் சரியாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய. இங்க கமென்சஸ் அப்படின்னா ஒரு நிகழ்வு தொடங்குகிறது என்றும், சென்சிடைஸ் அப்படின்னா ஒரு பிரச்சனையை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் என்றும் அர்த்தம். The ECI should prioritize universal adult franchise over a method that places the onus of remaining on the rolls upon electors themselves. ECI வயது வந்தோர் அனைவருக்கும் உள்ள வாக்குரிமைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் தங்களை தக்க வைத்துக் கொள்ளும் பொறுப்பை வாக்காளர்கள் மீதே சுமத்தும் ஒரு முறையை விட. இங்க யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னா 18 வயது நிரம்பிய அனைத்து குடிமக்களுக்கும் எவ்வித பாகுபாடும் இன்றி வழங்கப்படும் வாக்குரிமை என்று அர்த்தம். இந்த இரண்டாவது எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா இது கிரிட்டிக்கல் டோன்ல இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எவ்வளவு மோசமா கையாண்டிருக்காங்க